श्रीगुरुभ्यो नमः। देवे तीर्थे द्विजे मंत्रे दैवज्ञे भेषजे गुरौ यादृशी भावना यस्य सिद्धिर्भवति तादृशी। இப்படி ஒரு ஸ்லோகம் பஞ்சதந்திரத்திலே பிஞ்சு குழந்தைகளுக்கு எப்படி சாரம் புரியணுங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. தேவே தீர்த்தே த்விஜே மந்திரே தெய்வஜ்ஞே பேஷஜே குரு. தேவதைகள் கண்ணுக்கு புலப்படாது, தேவதா பெருமை மட்டும் தெரியும். அந்த தேவதையினுடைய தேவதையை பற்றின ஒரு அறிவு இவன் எப்படி புரிஞ்சுக்கிறான். தீர்த்தே எல்லாம் ஜலந்தான், எல்லா விதமான உருவங்களும் உருவந்தான். ஆனா தேவதா அப்படின்னு உருவம் இருக்கு. சிலையில ஆற வேணா வடிக்கலாம், மிருகங்களை வடிக்கலாம், பட்சிகளை வடிக்கலாம், மனுஷனை வடிக்கலாம், தேவதைகளை வடிக்கலாம், எல்லாரையும் வடிக்கலாம். நேரடி தேவதையை பார்க்க மாட்டோம். அந்த தேவதனுடைய சுரூபத்தை காமிச்சு இதுதான் தேவதையை சொல்லிக் கொடுப்போம். அது சிலையில் வடிச்சிருப்பார் அல்லது பிக்சரில் வடிச்சிருப்பேன். இன்னொரு அந்த தேவதையை பார்க்கும்போது அந்த தேவதையை பற்றி இவருக்கு என்ன மனசில் எண்ணம் இருக்கோ அந்த எண்ணம் தான் இது. அந்த எண்ணத்துக்கு உகந்த பலன்தான் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போறான். யாதൃசி பாவனாயஸ்ய சித்திர் பவதி தாதൃசி. அவனுடைய பாவனை எப்படி இருக்கோ அது போலதான் அவனுக்கு பலன். அப்போ பலனே எங்கேருந்து வருது? உன் மைண்ட் அது எப்படி வாங்கியிருக்கோ அது மாதிரிதான் பலன். முதல்ல தேவதையை சொன்னார். அது வேதங்கள்லையும் எல்லாம் இருக்கிறது. அது கண்ணுக்கு புலப்படாததுனால, சொரூபம் இல்லாததுனால, சொரூபத்தை தேவதையினுடைய வர்ணனையிலிருந்து, தேவதையினுடைய பெருமையிலிருந்து, தேவதையினுடைய அந்த உருவ அமைப்பிலிருந்து உருவத்தை கிரியேட் பண்றோம். வஜ்ரஹஸ்த புரந்தரா அப்படின்னா வஜ்ரத்தை கையில வச்சிருக்கக்கூடிய அந்த இந்திரன் அப்படின்னா இந்திரனுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து ஒரு வஜ்ரத்தையும் கொடுப்பார். அதை பார்க்கிற போது அந்த வடிவத்தை வெறுமன கையில் ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஆயுதம், ஒரு ஆசாமி அப்படின்னு சொன்னா அவனுக்கு பலம் கிடைக்காது. இவன் இந்திரன் கையில வெஞ்சாயுதம் வச்சிருக்கான். இதை வச்சுட்டு லோகத்தை பூரா அவன் ஜெயிச்சான். அவனை ஆராதனை பண்ணிவிட்டா நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்கிற பாவனை வந்தா தான் நமக்கு சித்தி வரும். அதுதான் தேவதா. ஆயுள் தேவதை அப்படின்னு வச்சிருப்பேன். இந்த தேவதை என்னது? சாமான்யமா ஒருவன் எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏதோ தெரிஞ்சவன் எடுத்திருந்தா கிடைக்காது. இந்த தேவதை என்னுடைய ஆயுசை தீர்க்கமா பண்ணி கொடுக்கும். அதை ஆராதனை பண்ணினான். தீர்க்கமா பண்ணி கொடுக்கறதான தேவதை எது? அப்புறம் தேவதா புத்தி உனக்கு வந்தா உனக்கு ஆயுசு வரும். அது இல்லைன்னா வராது. யாதൃசி பாவனா எத்திர. தீர்த்தம் இன்னொரு உதாரணம். எல்லா இடத்துலையும் ஜலம் பெருகின்னு இருக்கு. எத்தனை நதிகள், எத்தனை தடாகங்கள், எத்தனை ஆலயங்கள், கமலாலயம் மாதிரி ஜலாசயங்கள், எத்தனை சமுத்திரங்கள் எல்லாம் இருக்கு. அந்த தீர்த்தம்னு சொல்லும்போது அந்த தீர்த்தம் நான் புரோஷனம் பண்ணாலோ, நான் பிராசனம் பண்ணாலோ, நான் குளிச்சாலோ என்னுடைய அந்த சுத்தி வெளி சுத்தி எல்லாம் வந்து என் மனசு கிளியராய் எனக்கு எல்லா விதமான எண்ணங்களும் உதிச்சு என்னுடைய ஜீவிதத்தில் நான் உயர்ந்து வந்து விடுவேன். இதுல இந்த அந்த தீர்த்தமாக்கும் இது அப்படின்னு ஒரு பாவனை அவனுக்கு இருந்தால் தான் அந்த தீர்த்தத்தினுடைய பலம் கிடைக்கும். எல்லாம் வந்து ஜலம் பெறுகிறது அப்படின்னா வராது. அந்த பாவனா யாதൃசி பாவனா மைண்டு எந்த கோணத்தில் அதை எடுத்துக்கிறதோ அதே எடுத்துக்கிட்டு சிந்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு வேண்டிய பலன் அது கொடுக்கும். தெய்வே தேவே தீர்த்தே த்விஜே பிராமணன்.
இவன் பிராமணன், 2 பிறப்பு இருக்கு. அவன் சத்தியசந்தன், தர்மத்தை காப்பாற்றுறவன், எல்லாரையும் ஒன்னா பார்க்கிறவன். அவனுடைய மனசுக்கு எப்படி இருக்குன்னா, அவனுடைய கண்ணோட்டம் எப்படி, ஆத்மவன் சர்வபூதானி எப்பசரி சபசரி, அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நெருங்கினா தான் அவங்ககிட்டேருந்து உனக்கு என்ன பலம் வேணுமோ கிடைக்கும். பிராமணன் எல்லாரையும் போல ஒருத்தர் கிடைக்காது. அந்த பாவனை இவன் மைண்டில் எந்த மாதிரி வாங்கிக்கிறானோ அந்த பாவனை வாங்கிட்டவனுக்கு தான் அதுக்கு உகந்த பலம் கிடைக்கும். அப்போ மைண்டு அதில் ஈடுபடலாம், மைண்டு அதை நினைக்கலாம். கரைதரனா தெய்வங்கள் அல்ல, புஸ்தகம் அல்ல, ஆரோ சொல்ற பிராபகண்டா அல்ல, ஒன்றும் அல்ல. பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னதுனால உனக்கு வராது. பரமேஸ்வரன் அங்கே ஒரு இடத்துக்கு போகிறேன், அவன் பரமேஸ்வரன் வராது. உன் மைண்டினுடைய பாவனை இருக்க, எண்ணம் எண்ணம், அது நீ துஜன் எண்ணம் இருக்கிற. அப்படி இருந்தால் தான் துஜன்னால கிடைக்க வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஏதோ சொரூபம் அவ்வளவுதான், அப்படின்னு இருந்தால் வராது. அதே மாதிரி மந்திரே மனநான் மந்திரா, மனசு அப்படியே அசைப்போடுறது மந்திரம். மந்திரம் அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அந்த மந்திரம் என்னுடைய மனோபாவத்தை பெருசாக்கும். அந்த மந்திரம் என்னுடைய ஆரோக்கியத்தை பெருசாக்கும். அந்த மந்திரம் நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு பயன்படும். அந்த மந்திரம் எனக்கு எது தெரியலோ அது தெரிய வைக்கும். அப்படிங்கிற அந்த அக்ஷரங்களுடைய ஒரு கோர்வை இருக்க, அதில் மந்திரம் என்கிறதான ஒரு பாவனை இருந்தால்தான் அந்த மந்திரம் உனக்கு உபயோகப்படும். அந்த பாவனை அதில் இல்லாத காயத்ரி வெறும் ஒரு அக்ஷரங்கள் அப்படின்னு நினைச்சேன்னா அவனுக்கு உபயோகப்படும் மந்திர. அடுத்தது தெய்வஜ்ஞ ஜோதிஷகன். அவன் ஒரு தாசாமி, அவ்வளவுதான். இல்லை, இவங்கிட்ட போறோம், இவன் வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கான். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் தெரிஞ்சா இதனால எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தகுதி இவன்கிட்ட ஒட்டியிருக்கு. அதனால அவன் நான் உள்ள அணுகி விட்டேன்னா, நான் தெய்வஜனா பார்த்தேன்னா எனக்கு அதுலேருந்து கிடைக்கும். அந்த பாவனை எனக்கு வந்தால் கிடைக்கும். இவனே எல்லாரும் போல ஒரு ஆசாமி அப்படின்னு பார்த்தேன்னா கிடைக்காது. பேஷஜே மருந்து, எல்லாம் கலக்கி வச்சிருக்கு. சேப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கு, கருப்பா இருக்கு, படிச்சது இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன ஒன்று இருக்கு. இது எப்படி என்னுடைய வியாதியை போக்குறதுக்கு இதுக்கு சமர்த்தம். இதில் இது என்னுடைய வியாதியை போக்கி எனக்கு ஆரோக்கியத்தை திருப்பி கொடுக்கும். இது மருந்து என்கிற பாவனை இருந்தால் தான் அந்த மருந்து அவனுக்கு வேலை செய்யும். அடுத்தது குரு. எனக்கு எல்லா விதமான ஞானத்தையும் அள்ளி கொடுக்குற சக்தி அவனுக்கு இருக்கு. அந்த குரு அவன் அப்படின்னு அவன்கிட்ட எண்ணம் இருந்தால் தான் உனக்கு ஞானப்படும். அது எப்படி சொல்ற? யாதிருஜி பாவனா எத்திர, எந்த மாதிரி பாவனை எண்ணம் இருக்கு, எஸ்ய எவனுக்கு எந்த மாதிரி பாவனை சித்தத் பவதி தாதிசி, அது போலதான் அவனுக்கு வரும். இப்ப என்ன செய்வா, மனசு என்ன நினைக்கிறதோ அந்த நினைப்பு தான் அனுபவத்துக்கு வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். வெளியில் இருக்க பதார்த்தங்கள்லாம் சாதாரண பதார்த்தத்தை நம்ம காமிக்க முடியும். அதில் இருக்கிற தகுதியை விளக்கத்தான் முடியும். அந்த தகுதி அதில் இருக்கிறதாக மனசு எண்ணிட்டுன்னா அந்த தகுதிக்கு அனுகுணமான அனுபவங்களோ பலமோ இவனுக்கு அப்பத்தான் வரும். இவன் வேண்டுதை நினைச்சா தான் வரும். ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன். இந்த கோழி இருக்க, அது ஆகாரத்தை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன கல்லே சாப்பிடும். இங்கே ஒரு கல், இங்கே ஒரு ரத்தனம். அதனுடைய மைண்டில் அந்த ரத்தனம் கல்லு தான், எனக்கு தான் ரத்தனம். அதை கல்லாக நினச்சி சாப்பிட்ட உடனே அது ஜீரணமாக போயிடுச்சு. கல்லினுடைய வேலை தான் கிடைச்சது. அது உள்ள ஆகாரம் ஜீரணமாகறதுக்காக அதை போட்டுக்கும். அதை கல்லாக நினச்சி தான் போட்டுக்கும். அது ரத்தனத்தையும் போட்டுருந்தா கூட கல்லினுடைய வேலை தான் இருக்குது. அப்போ அது என்ன நினைக்கிறதோ அந்த வேலை தான் நடக்குது.
ஒன்று இன்னொன்று சொல்கிறேன். பழைய காலத்தில் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவார். இந்த குழந்தை இருக்க அந்த புழுவை கொட்டி 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 குழந்தையாக்கிட்டுருவான். கீழ்பட்டு குழந்தையை திருப்பி திருப்பி உள்ள ஒரு புழுவை கொண்ட வச்சு கொட்டி 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 கடைசி அதுவே குழவையாகிடுது. இது அந்த புழுவே குழவையாக மாறுது. அவனே நினச்சி 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 அதே நினச்சனா அவனாவே மாறிவிட்டான். அப்போ அந்த பாவம் நினைக்கிறதுனால தான் குழவையாச்சுன்னு சொல்கிறான். அப்படி ஒரு திருஷ்டாந்தமும் நமக்கு இருக்கு. உன்னை நினச்சி நினச்சி இருக்கும்போது அதான் மாறும். அப்போ மைண்டு தான் அவனுடைய நினைப்புக்கு அந்த மைண்டு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அவனுக்கு பலப்பிராப்தி இருக்கு. மைண்டு இல்லாத ஒரு பலப்பிராப்தி வராது. அப்போது குருட்ட எல்லா விதமான என்னுடைய அஜ்ஞான அந்தகாரத்தை விளக்கத்துக்கு சக்தி இருக்கு. அது குருன்னு பேர். அவர் பண்ணுவார். அப்படின்னு நீ விசுவாசம் மட்டும் இல்லை, நம்பிக்கை மட்டும் இல்லை, மனசுல அந்த பாவனை இருக்கு. அந்த மனசு சொல்ல தெரியாததுனால பாக்கி இருக்கிற நம்பிக்கை வை. நம்பிக்கையில் தான் லோகம் இருக்கு, நம்பிக்கையில் தான் நடக்கும் அப்படி சொல்றான். அந்த நம்பிக்கைங்கிறது எப்படி மனசுல ஆழமா அந்த பாவத்தை வரவழைக்கிறதா? நாம அப்படிதான் ஜீவிக்கிறோம். நேர போனோன்னு யாரோ ஒரு சைத்திரிகர் ஒரு பிக்சரை வரைஞ்சி வச்சிருக்கான். பார்த்த உடனே சாட்சாத் நாராயணனுடைய விஸ்வரூப தரிசனம். ஆஹா, பகவானுடைய விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு இவன் பார்க்குறான். அவன் வெறும் சாயமாக பார்க்குறான். விஸ்வரூப தரிசனம் பார்க்குறவனுக்கு அந்த பலன் கிடைக்கும். மைண்ட் அந்த பாவனை என்ன. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யாதிருஷி பாவனா, எப்பேற்பட்ட பாவனைன்னா மனசுல எப்பேற்பட்ட எண்ணம் இருக்கோ அதுதான் அவனுக்கு பலத்தை கொடுக்கும். தேவதா ஸ்வரூபத்தில் தீர்த்த விசேஷங்களில் பிராமணனிடத்துல வேற மந்திரங்களில் ஜோதிஷ வித்வான்ல மருந்துல குருவில் இதெல்லாம் வெறும் பொருள் அல்லாத ஒரு தனித்தன்மை அதுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கு. தேவதைன்னா ஒட்டுமொத்தமா பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை, அதுல ஒரு தனித்தன்மை இருக்கு. அதுக்குதான் தேவதான்னு பேரு. பகவான் சொல்லுவதுப்பா, லோகத்தில் இருக்கிற அத்தனை பதார்த்தங்கள்லையும் எது விசேஷமான ஒரு அம்சம் அதுல தென்படுதோ அது நான் தான். லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளிலையும் பதார்த்தத்திலையும் விபூதிமத் சத்துவம், விபூதிமத் ஐஸ்வர்யவத்தா இப்படி வெளிப்படுறத. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. மதம்ச சம்பவம் என்னுடைய அம்சத்துல விளைந்தது அப்படின்பா. அப்ப எல்லாத்துலயுமே அவருடைய கண்ணோட்டத்துல பகவான் எங்க எல்லாம் இருக்காங்கன்னா அதுல இருக்கிற ஒரு தனித்தன்மை இருக்க, அது என்னுடைய அம்சம்னு அவர் சொல்றார். அப்ப அப்படி இருக்குங்கிறதுக்கு அடையாளம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி வச்சிருக்கூடாது, இருக்கு. அந்த மாதிரி இவர் நமக்கு என்ன சொல்லித்தரா, லோகத்தில் இருக்கிற பதார்த்தங்கள்ல ஊடுருவி இருக்கக்கூடிய தத்துவம் இருக்க, ஒரு ரகசியம் ஊடுருவி இருக்க ஒரு தகுதி, தேவதைக்கு ஒரு தகுதி, பிரகாசமான தகுதி, நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு அது முடியும். தீர்த்தம், அந்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ணா உள்ளேயும் வெளியிலையும் சுத்தமாகவும் தெரியும், தாகவும் தீரும் தெரியும். தாகம் கூட ஸ்நானம் பண்ண தீர்த்தத்தில். அதே மாதிரி பிராமணன், அவன் சொன்னா அவன் நல்லவன், சர்வேஷாம் மித்திரம், அந்த எண்ணம் தான் பிராமணனுக்கு அர்த்தம். அடுத்தது என்ன மந்திரம். மந்திரம்னா மனநான் மந்திரம், நமக்கு தெரிய வேண்டியதான அஜ்ஞான நிவர்த்தியோ அபீஷ்டங்களை நிறைவேற்றத்துக்கோ அதில் இருக்கு ஏதோ ஒரு தத்துவம். வேஷனம், மருந்து, எனக்கு என்ன துக்கம் இருக்கோ அந்த துக்கத்தை விளக்கிறதுக்கு இந்த பொருள் பயன்படும். அதே மாதிரி தெய்வஜன், ஜோசியர், வருங்காலத்தையும் இப்போ காலத்தையும் அவன் எனக்கு சொல்லுவன், எனக்கு உபயோகப்படும். குரு, என்னுடைய அந்த காலத்தை எடுத்து அஜ்ஞானத்திலிருந்து விலக்கி வருவன். இந்த தத்துவம் தான் இந்த சப்தத்துக்கு அர்த்தம். இந்த சப்தத்துக்களுக்கெல்லாம் அர்த்தம் இந்த அந்தர்லீனமான தத்துவத்தை
அவன் மைண்டில் நினைச்சிருந்த அந்த பாவனையில் இருந்தால் அவருக்கு அது கிடைக்கும். அது இல்லையா கிடைக்காது அப்படிங்கிறார். பெரிய தத்துவத்தான் விளக்கிறார்கள். அந்த சின்ன குழந்தைய ஏன் சொல்றான்னு தெரியுமோ, இதுக்கெல்லாம் தனி அர்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கணும். அப்போ பின்னாடி அவன் கஷ்டப்பட மாட்டான். அதனால் அந்த குழந்தைகள் வளர்ந்த போது அவளுடைய மைண்டில் அந்தர்லீனமாக இருக்கக்கூடிய தத்துவ விளக்கம் இருக்க, அதனுடைய ரகசியம், அதை மைண்டில் ஏற்றிருந்தா தான் அந்த பொருள்னால கிடைக்கக்கூடியதான நன்மைகள்லாம் அவனுக்கு பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு தத்துவம் தான் விக்கிரகாராதனை, மந்திரங்கள், ஹோமங்கள், இதில் எல்லாம் பல பிராப்தி கிடைக்கிறது. நமக்கு அதில் ஈடுபடுறோம். அதில் என்ன ஈடுபட முடியும்? அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நடக்கிறது. வெளியில் இருக்கிற ஒரு பொருள் நெருப்பில் போடுறதுன்னு இல்லை. அந்த நெருப்பு அக்னி பகவான், பொருள் அவனுடைய ஹவிசு, அதை அவனை திருப்திப்படுத்துறது, என்னுடைய அபீஷ்டத்தை நிறைவேற்றுறது. அப்படி ஒரு தகுதியை அந்த நெருப்பில் தேவனாக தோணும். ஜலம் வெறும் ஜலமாக எடுத்துக்கப்படாது, மழை ஜலம் மாதிரி. அந்த ஜலம் இருக்க நம்முடைய உள்ளேயும் வெளியிலையும் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்கையும் எடுத்து என்னை சுத்தம் பண்ணுறதுக்குள்ள ஒரு பொருள் அதுக்குள்ளே உடைஞ்சிருக்கு அப்படின்னு மனசில் இருந்தால் வரும். இப்படி ஒவ்வொரு பதார்த்தத்தில் அந்தர்லீனமாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்க, அந்த தகுதி இருக்குங்கிற எண்ணம் எவனுடைய மனசில் உதிக்கிறதோ அவனுக்கு மட்டும்தான் அந்த தகுதியினால் ஏற்பட்ட பலம் கிடைக்கும். இது லோகம் பூரா இருக்கிறது. வேற ரீதியில் சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு மதம் ஒன்று ஆரம்பித்தாருன்னா அந்த மதத்தில் கோட்பாடு, அந்த கோட்பாடை கண்ண மூடிட்டு அப்படி தான் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்படி தான் பண்ணான்னு நினைக்கிறான். அந்த நம்பிக்கை தான் அவளுக்கு அதில் நிற்க வைக்கிறது. அப்போ வெளியிலையும் அது இருக்குது. இஞ்சி இது சொல்கிறதுடைய தாற்பயம் என்னன்னா, எதிலெல்லாம் ஒரு விசேஷார்த்தம் தெரியுதோ அது அத்தனையும் அவனுடைய சரீரத்துக்கும் அவனுடைய மனசுக்கும் அவனுடைய முன்னேற்றத்துக்கும் அவனுடைய ஐஸ்வர்யத்துக்கும் பயன்படும்படியாக இருக்கு. அதனால் இந்த பாவனை நம்ம வரவழைக்கணும்.